ஊடகத்தை சரியாக கையாண்ட சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். கிட்டத்தட்ட 15 வருடங்களாக தமிழக மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை கொண்டு வந்து இங்கு ஒரு மாபெரும் மலையாக நிற்க வைக்கப்பட்டிருந்த போலி திராவிட பிம்பத்தை முற்றுமுழுவதுமாக அடித்து நொறுக்கி அதை கடைசி வரை சுக்குநூறாக்குற அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் செய்து வரும் வேளையில் மக்கள் அனைவரும் அதை புரிந்து கொண்ட வேளையில் அந்த வாக்குகளை மட்டும் அறுவடை செய்தது அப்படியே மாறி தாவேக்காவுக்கு போயிருச்சு. அது மிகுந்த மன வருத்தத்தை உண்டாக்கி இருந்தது. இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது நமக்கு இருக்கிற ஒரு கோபம் இருக்குது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். அண்ணன் அவர்கள் வந்து யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் வந்து புறந்தள்ளக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி என்ன கேள்விகள் கேட்டாலும் சரி, என்ன நிகழ்வு என்றாலும் சரி, முதல் ஆளாக அதற்கு பதில் சொல்வது, அது மட்டும் இல்லாமல் அதற்காக அறிக்கை விடுவது, மக்களுடைய அனைத்து பிரச்சனைக்கும் அழைப்பதற்கு முன்பே அந்த இடத்துல போய் நிற்பது, இன்னும் சொல்லப்போனால் ஊடகவியலாளர்கள் நிற்கிறாங்க அப்படின்னும் போது காலையில் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒன்று மாலைக்குள்ளே வேறு ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்க இடத்துலையும் நிற்கிறாங்கன்னா உடனே அதற்கும் போய் அங்கேயும் வந்து அவர்களுக்கு பதில் சொல்வது அப்படிங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அவர் பல விடயங்கள் அந்த இடத்துல பகிரணும்னு போகிறாரு, மக்கள் பிரச்சனைகளை பற்றிலாம் சொல்கிறாரு. அதை பற்றி ஒரு ஊடகமும் காட்டுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை பிற அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் அவரை பதிவு செய்வது அப்படிங்கிறது கூட கிடையாது. ஊடகங்கள் கேட்கக்கூடிய பல குதர்க்கமான கேள்விகள், அவர்கள் வந்து இந்த வீடியோ மட்டும் கிடைச்சா போதுங்கிற மாதிரி யாரையாவது எதிர்த்து பேசுவது, யாரையாவது எதிர்மறையான கருத்துக்கள் வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட அதை மட்டும் கேள்வியாக கேட்டு அதை மட்டும் பதிவு செய்வதற்காக மட்டும் அண்ணனுடைய நேரத்தை வீணாக்குவதுங்கிற மாதிரியான வேலைகளை ஊடகங்கள் செய்தாங்க. அதற்கு எல்லாத்திற்கும் அவர் சரியான பதிலடி கொடுப்பதில்லை. ஆனால் இன்றைய தினம் புதிய அரசு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊடகம் அண்ணன் சீமான் அவர்களை அணுகிய போது இது ஒரு புதிய அரசு அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. அடுத்த கேள்வி அவங்க கேட்கும்போதே, தம்பி போய் வேலையை பாருங்கள் தம்பி அப்படின்னு அண்ணன் அவர்கள் சொன்னது மிகுந்த மகிழ்வை தந்தது. இனி வரக்கூடிய காலங்களில் ஊடகங்களை அவர் இப்படியே கையாளணும், எல்லாத்திற்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்ன நிகழ்வோ அதை பேசிவிட்டு அண்ணன் கடந்து சென்றார் அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதிகம் பேசுவது தான் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவாக இருக்குமோ என்ற தனிப்பட்ட எண்ணம் எனக்கு உண்டு. உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க.